RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு பல முக்கிய செய்திகளோட வந்திருக்கேன். ஒன்று நம்ம பிரியங்கா காந்தியை பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. அது ஏங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம தமிழக அரசியல்வாதி ஒருத்தர் குப்பலாரியோட நான் கேரளாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிச்சிருக்காரு. அதையும் பார்க்கலாம். அது மாதிரி விஜய் ஒரு ரகசிய சர்வே எடுத்திருக்காரு. அதையும் அதனுடைய நீட்சியாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், இதில் என்ன நடக்க போகுது, இதில் இந்த மசோதா சட்டமாகுமா அப்படிங்கிறது தொடர்பாகவும் பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். பிருத்திவி, இன்னைக்கு அபிஷியலாவே தமிழக சட்டமன்றத்தோட செயலாளர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அதை காலின்னு அறிவிச்சிட்டாங்க. எதற்காக இந்த அறிவிப்பு அப்படின்னா, சமீபத்தில் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVK இளங்கோவன் காலமானார். அதை தொடர்ந்து தான் இந்த அறிவிப்பானது வெளியில வந்திருக்கு. இப்போ அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரியில் டெல்லி அசம்பிளிக்கு தேர்தல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டைம்லயே ஈரோடு கிழக்குக்கும் தேர்தல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதில் தான் பல்வேறு அரசியல் கணக்குகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நேத்திக்கு நம்ம பேசினது போல ஆதவ் அர்ஜுனா EPSோட பேசிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா டைரக்டா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வர போறாருன்னா பல்வேறு பேச்சுகள் அடிப்பட்டது இல்லையா, அந்த பேச்சு ஈரோடு கிழக்கு தேர்தலையும் போயிட்டு இருப்போம். அதுல மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஈரோடு கிழக்கு தொகுதியில நம்ம இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் யோசிக்கிறதாகவும், அதையொட்டி சில ரகசிய சர்வேகள் நடத்த உத்தரவிட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் திமுகலேருந்து வெளியேறின பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திச்சாரு. அதுதான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய திருப்பமா இருந்துச்சு. அந்த தேர்தலில் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இதன் நீட்சியாக தான் விஜய் அந்த மாதிரி முடிவெடுத்து எம்ஜிஆர் பாதையில் வரப்போறாரா அல்லது அரசியலில் சிவாஜி பாதையில் வரப்போறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு கோணம், அதிமுகவின் கோணத்தை வந்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் இருக்காருல்ல, இவருக்கு ஆதவ் ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். ரொம்ப அடிக்கடி ரெண்டு பேரும் பேசக்கூடியவர்களாம், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் டைரக்டா EPS பேச முடியுதுன்னா அதுக்கான இதுதான். பேசி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதிமுக நல்ல வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி, இந்த எலெக்ஷன் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய கஷ்டமானதுதான். அதனால நான் எப்படியாச்சும் பேசி எங்க குருநாதரா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வரேன், நம்ம இந்த எலெக்ஷன்ல அதிமுக அவர் பணியாற்ற வச்சு நம்ம ஈஸியா வென்றுடலாம் அப்படின்னு இருக்காரு. ஆனா இந்த தரப்புல என்ன சொல்றாங்கன்னு, இல்ல அவர் பீகார்ல தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் மறுபடியும் அதுக்கெல்லாம் வருவாரு. கூட பீகாருக்கு தேர்தல் வரப்போகுது. இப்ப அங்க நிதிஷ்குமார் பிஸியா இருப்பார். ஏற்கனவே அவர் ஆரம்பிச்ச ஜன் சுராஜ் கட்சி ஆரம்பத்துல தோல்விதான் கிடைச்சது. இப்ப கூட தேர்தலை போட்டி போட்டார் இல்லையா, அடுத்த ஆண்டு அந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்துல அங்க இன்னும் பிஸியா இருக்கிறவரை ஆதவ் அர்ஜுனா கேரண்டே கொடுத்திருக்காரு போல. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் சொன்னா அவர் கேட்பாரு, வருவாரு, வேலை பார்ப்பாரு, ஜெய் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா என்ன நடக்க போதும் தெரியல. அவருடைய கணக்கு என்னன்னா, அதிமுக விஜய் அப்புறம் இன்னும் சில கட்சிகள் இணைச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாம், வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி இளங்கோவனுக்கு, அதாவது EVK இளங்கோவனுக்கு ஏன் அந்த தொகுதியை கொடுத்தோம் அப்படின்னா, அவரது மகன் இறந்திருந்தாரு. அதை அடுத்து அந்த தொகுதிக்கு பவர்ஃபுல்லான லீடர், மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா EVK இளங்கோவன் தான். அதன் அடிப்படையில் அவருக்கு சீட்டு கொடுத்தோம். இப்போ நம்ம திமுக சார்பாகவே ஆளை இறக்கலாம், அதுதான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் சிலர் தலைமைக்கு சொன்னதாகவும், அதற்கு தலைமை எலெக்ஷன் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ நம்ம முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் திமுகவுக்கு இந்த முறை சீட்டை மாற்றக்கூடாது, ஏன்னா இதில் இந்த தொகுதியில் அடுத்தடுத்து 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அதை அடுத்து EVK இளங்கோவனுடைய இன்னொரு மகனுக்கு தான் அந்த சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அப்பதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக தரப்புல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய ரொம்ப, அதாவது சொந்தக்காரங்க நிறைய பேரும் தொகுதியில் இருக்காங்க. அவர் கடந்த தேர்தலில் கூட இதனோட சொந்த தொகுதிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணார். அதிமுக ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க. அதற்கு காரணமா அரசு சரியில்லைங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கு உண்மையான காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாமக வலுவா இருக்கு, இந்த தேர்தலுங்கிறது பாமகவுக்கும் திமுகவுக்குமானது, நம்ம ஏன் அதில் போட்டியிடணும்னு அவங்க நகர்ந்து நின்னாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் அவங்க ஈரோடு கிழக்க புறக்கணிச்சாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத நிலையை
அதிமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துரும் அப்படின்னு அஞ்சுறதாகவும், அதனால தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றதாகவும், அதே சமயம் சிலர் வந்து என்ன எலெக்ஷன் நடக்க இன்னும் எப்படி இருந்தாலும் 6 மாசம் ஆயிடும், 1.5 வருஷம் தான் அந்த பதவிக்கு காலம் இருக்கும், அதுக்கு போய் நம்ம ஏன் கோடியில் பணத்தை கொட்டி செலவு பண்ணணும், பேசாம நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சிலர் சொல்றதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது போல அந்த ஈரோடு கிழக்குன்றது அதிமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான பெல்ட் இல்லையா, கொங்கு பெல்ட். அதிமுக தலைவர்கள் எல்லாமே அந்த கம்யூனிட்டி வந்து வரதுனால கண்டிப்பா அதுல போட்டி போட்டா மட்டும்தான் அந்த தலைவர்களுக்கே ஒரு பரிச்சயம் இருக்கும் தேர்தலுக்கு. இதுலயும் புறக்கணிச்சான்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு தான் வரும். அதனால போட்டி போடுவாங்கன்னு தான் மோஸ்ட்லி எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு கணக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும்னு வர முடிவு பண்ணலாம், நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம், வரும்போது தெரியும் நமக்கு. இதுல பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க வந்து எப்படி நிக்க போறாங்க, அந்த எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ பிருத்திவி இன்னொரு பக்கம் தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்க சொல்றாங்க அப்படின்னா, விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்கன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி தான் ஒரு மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு போல. ஏன்னா இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அவங்களோட கூட்டணி கட்சிகளே தொடர்ந்து காங்கிரஸ் அட்டாக் பண்ற வேலை எடுத்ததுனால பாஜகவுக்கு வேலை கம்மியாயிருச்சு. இப்போ நேதிக்கு பேசணும் இல்லையா, மம்தா பானர்ஜி ஆரம்பிச்சு ஒமர் அப்துல்லா வரைக்கும் காங்கிரஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. இப்போ மம்தா பானர்ஜியோட உறவினராக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி இன்னொரு பக்கம் போயிட்டார், இன்னொரு அடுத்த லெவலுக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்போ காங்கிரஸோட குற்றச்சாட்டு வந்து இவிஎம் வந்து தொடர்ந்து ஹேக் பண்ணப்படுது, இவிஎம்மோட முறைகேட்டின் காரணமாக தான் பாஜக ஜெயிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டு எழுப்பாங்க இல்லையா. அதுக்கு அபிஷேக் பானர்ஜி என்ன சொல்றாரு, அப்படி சொல்றீங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, ப்ரூவ் பண்ணல அப்படின்னா குற்றச்சாட்டே அது பொய் தானே அப்போ அப்படின்ற டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸ். அதாவது ஹரியானாலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி தோத்ததுக்கு காரணம் இவிஎம் தான் சொல்றீங்க இல்லையா, மகாராஷ்டிரா தலைவர்களே சொல்றாங்க, சரத்பவார்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. அப்ப இவிஎம் ஹேக் பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் போய் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, ஆதாரத்தை கொடுங்க, எதுவுமே கொடுக்காம சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்படி அது உண்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷேக் பானர்ஜி டைரக்டா இப்போ அதாவது மம்தா பானர்ஜி சார்பா அடிச்சாரா இல்ல அவரா வந்து இண்டிபெண்டா பேசினாரான்னு தெரியல. அப்படி பார்க்க முடியும். ஒரு மம்தா பானர்ஜியோட மருமகனா இருந்தாலும் கட்சியிலையும் பொதுச் செயலாளராக இருக்காரு. அவர் கருத்து கட்சியோட கருத்தை தானே பார்க்கவும் படும். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, மம்தா பானர்ஜி எப்பவுமே காங்கிரஸ் எப்போ அடிப்பாங்க அப்படின்னா தேர்தல் நெருங்கும் போது அடிப்பாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஆகட்டும், லோக்சபா எலெக்ஷன் எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ, ஏன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த அளவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. தேர்தல் வரும்போது தான் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் வந்து ஓங்கி அடிப்பாங்க. ஆனா இப்ப வந்து எந்த தேர்தலும் அவங்களுக்கு இல்ல. இருந்தாலுமே வந்து தொடர்ந்து டைரக்டா மம்தா பானர்ஜி தொடர்ந்து காங்கிரஸ் தாக்குறது வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள. என்னடா கூட்டணி இருக்குமா, ஏன்னா இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா தொடர்ந்து தாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்ற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதுல நேற்று ஒமர் அப்துல்லா பேசியிருந்தாருல, அதற்கு பதிலடியா காங்கிரஸ் சில கருத்துக்களை சொல்லியிருக்கு. இது வந்து நீங்க போயிட்டு மகாராஷ்டிரா தலைவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களே இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இவிஎம் மிஷின் மேல. நீங்க வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேச்சுல சில வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்னு காங்கிரஸ் தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கு. பிருத்திவி, இப்போ மத்தியில பாஜக 3வது முறை ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான சட்டம் எது அப்படின்னா, இன்னைக்கு லோக்சபால தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தான். பாஜகவினுடைய நெடுங்கால கனவு. புது சிவில் சட்டம் ஒன்று இருக்கு, அதையும் தாண்டி இந்த ஒரு மசோதாவும் இருக்கு இல்லையா. அந்த அஜெண்டா படி தான் இன்னைக்கு வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே லோக்சபால மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध में ना कहें, मेरे विचार में महासचिव தாக்கல் பண்ண உடனே எதிர்க்கட்சிகள் இருந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதாவது இது வந்து கான்ஸ்டியூஷனே சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முறையை மொத்தமா மாத்தி புதிய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாஜக கொண்டு வர பாக்குறாங்க. இதுதான் அவங்களோட நோக்கமே. ஆமா, சர்வாதிகாரத்தை வந்து கொண்டு வர பாக்குறாங்க, மாநில சுயாட்சியை வந்து ஒழிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கோஷங்கள் எதிர்க்கட்சி தரப்பில் எழுப்பப்பட்டது. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பிற்கே பெரிய தாக்குதல் இருந்தது இந்த மசோதா அப்படின்ற மாதிரி பல்வேறு எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ்ல இருந்து திமுக, சமாஜ்வாதி எல்லாருமே இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. முதல்வர் கூட இது திசை திருப்பும் முயற்சி. ஆமா ஆமா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, மசோதா நிறைவேறல, ஆனால் வந்து இந்த கூட்டுக்குழு சொல்லுவாங்க இல்லையா, பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டி, அதுக்கு வந்து மசோதா அனுப்பப்படும். அங்கே வந்து எல்லா கட்சிகளும் அவங்களோட பரிந்துரைகளை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அறிவிப்பு வந்திருக்காங்க. இது வந்து அமித்ஷாவே பேசியிருக்காரு பார்லிமெண்ட்ல. இந்த கூட்டுக்குழுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் பிரதமர் மோடியே விருப்பப்பட்டாரு. அதன்படி வந்து இந்த மசோதா கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டு அங்கே வந்து பல்வேறு கட்சிகளோட கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த மசோதா மீண்டும் இங்கே தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்களில் அப்படி எதுக்கு மோடி விரும்பவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு கடந்த காலங்களில் எந்த ஒரு மசோதாவும் அனுப்பப்பட்டதாக நமக்கு தெரியாது. இப்போதான் வகுப்பு வாரியம் இதுலேருந்து அடுத்து இப்போ இது போதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆமா, அப்பெல்லாம் பாஜகவுக்கு அப்படிலாம் இருக்குமானே தெரியாது. மெஜாரிட்டி வச்சுட்டு
செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஆர்டிகல் 370 அப்படிதானே டக்குன்னு ஒரே இதில் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் ஏன் போகிறாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு தேவையான இன்னும் 68 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. இவங்களால அது வந்து அந்த ஆதரவை வந்து பெற முடியாமல் போயிருக்கலாம், அல்லது எதிர்க்கட்சிகள் ரொம்ப வலுவாக இருந்திருக்கலாம். அதனால் எப்படி இருந்தாலும் இந்த மசோதாவை நிறைவேற்ற பிஜேபியால் இருக்கிற எம்பிக்கள் வச்சு பண்ண முடியாதுங்கிறது தான் எல்லாரும் கணிச்சது. அதை எடுத்து தான் திமுக முதல்வரும் சொல்லியிருந்தாரு, இந்த மசோதாவை சட்டமே ஆக்க முடியாது, ஆனால் இதை பேசுபொருள் ஆக்குறது மூலம் அவங்க வந்து வேறு சில விஷயங்களை திசை திருப்பறதுக்காக அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஆதரவு சொல்லிட்டாரு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் வந்து இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கலன்னு செய்திலாம் சொல்றாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து ஏற்கனவே இந்த ஜாதி ரீதியான சென்சஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்தார் இல்லையா. இதில் நிலைப்பாடு என்னவா இருக்குன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் வர வருது, அது எப்படி வரும்னு தெரில அவருக்கு. 2026 அப்புறம் கொண்டு வர போறாங்களே எப்படின்னு தெரில. 2029 அப்புறம் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னா அதுலேயே பெரிய மாற்றங்கள்லாம் பண்ணும். ரெண்டாவது, இந்த லோக்சபா ராஜ்யசபாவையும் தாண்டி எல்லா மாநிலங்கள், அதாவது 3/2 பங்கு மாநிலங்கள் இந்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாக நின்னா மட்டும்தான் அமல்படுத்தப்படும். அந்த மாதிரி முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கிற சமயத்தில் பாஜக இதை வந்து சக்ஸஸ் ஆக்குவாங்களா இல்லை மீண்டும் அது ஃபெயிலியராக போகுமா அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் சொல்கிறாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு ஒரே டைமில் எலெக்ஷன் வரும், 100 நாள் கழிச்சு நகர்ப்புற தேர்தல் கிராமப்புற தேர்தல்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மெயினான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ 2026 அல்லது 2029 ஒரே தேர்தல் வந்துடுது. இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து ஆட்சி கவிழ்ந்துருது அப்படின்னா அது எப்படி கொண்டு வருவீங்க, அதற்கான செக் அண்ட் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்லிமெண்ட் பத்தி பேசுறதுனால அதை நீட்சியா இப்போ புதுசா வயநாடு எம்பியா முதல் முறையா தேர்வாய் உள்ள போயிருக்காருல்ல பிரியங்கா காந்தி, அவருடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் கவனிக்கப்படுது. அது மாதிரி அவருடைய காரை விட்டு இறங்கி உள்ள வந்தாலே எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, எந்த மாதிரி பைகள் கொண்டு வராங்கலாம் கவனிக்கப்படுது. அதுல நேற்று அவர் வந்தது வந்து பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாரு. அந்த பாலஸ்தீன் பேக்ல எழுதியிருக்கு, அதை எடுத்துட்டு வர்றாரு. இதையொட்டியே பிஜேபி வந்து அவையில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. அது வந்து நீங்கள் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்காரு அது இதுன்னு பேசிட்டு, இன்னொரு தரப்பில் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ துணிச்சலான பெண் பாருங்க பிரியங்கா காந்தி, இந்த துணிச்சலில் கொஞ்சம் கூட பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு இல்லை அப்படின்னு அங்கே ஒரு போடு போட்டிருக்காரு. சும்மாவே பிஜேபிக்காரங்க காங்கிரஸ் வந்து பாகிஸ்தான் ஆதரவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கிறது வந்து இது வந்து பெரிய பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு. பிருத்திவி, இப்போ மகாராஷ்டிராவில் இப்போ சமீபத்தில் உலக ஹிந்துக்கள் கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கு. இதில் பேசின உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பிரதமர் மோடி மலர் தூவி கௌரவித்தாங்க. அதே டைம்ல ஆக்ராவில் தாஜ்மஹால் கட்டினாங்கல்ல, அவங்களோட கையெல்லாம் வெட்டப்பட்டது அப்படின்ற வரலாற்று இருக்கிறதா ஒரு கிளைமை வச்சிருக்காரு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அழகா இன்னொன்னு கட்டிடக்கூடாது அந்த மாதிரி கிளைம் வச்சிருக்காரு இல்லையா. இது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா இவர் மீண்டும் வந்து இஸ்லாமிய மதத்தை தாக்குற மாதிரி பேசுறாருன்ற ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு வரலாற்று பேராசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரு தாஜ்மஹாலை கட்டினாங்களோ அவங்களே வந்து பல்வேறு மசூதிகளை மீண்டும் கட்டியிருக்காங்க. டெல்லி, ஆக்ரா போன்ற பகுதிகளில் வந்து பல்வேறு மசூதிகள் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையெல்லாம் வெட்டப்படலை. தாஜ்மஹால் கட்டினவங்களுக்கு ஷாஜகான் வந்து அவரோட அமைச்சரவையிலேயே வந்து இடம் கொடுத்துருக்காரு. தாஜ்மஹாலை வந்து 20,000 இந்துக்குள்ள சேர்ந்து தான் கட்டியிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து ஒரு பேராளர் சொல்லியிருக்காரு. இப்போ இதுவும் வைரலா போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து யோகிக்கு ஒரு பெரிய கவுண்டர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா, இன்னைக்கு பெரிய காலிலேருந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பொதுவாகவே கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லைகளில் கொட்டப்படுறதுங்கிறது சர்ச்சையாகிட்டே வரும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்ல. இப்போ கூட திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நடுக்கல்லூரிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் பெரிய மூட்டையாக கொண்டாந்து மெடிக்கல் வேஸ்டேஜை கொண்டாந்து கொட்டிட்டு போயிருக்காங்க. இது பெரிய சர்ச்சையான ஒன்று. பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து தமிழக அரசு வந்து அங்கே போய் உறவாடிக்கிட்டே இருக்கு பொழுதுனைக்கும். ஏன்னா சமீபத்தில் பெரியார் இந்த இது கூட போனாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் போகிற அளவுக்கு அதை ஓப்பனாக அவர் சொல்லலை, ஆனால் சொல்கிறார் உறவாடிக்கிட்டே இருக்கீங்க, ஆகையினால இதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்த ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த குப்பை லாரியோட எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் கேரளாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. இது ஒரு பேச பொருளாக மாறி இருக்கு. பிருத்திவி, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மதம் சார்ந்த ஒரு பெயரோ அல்ல ஒரு ஸ்லோகனோ எப்படி குற்றமாகும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. எந்த வழக்கில் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, மசூதியில் வந்து ஜெய் ஸ்ரீராம்ன்ற முழக்கம் எழுப்புறது குற்றமாகுமா அப்படின்ற கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இது வந்து கர்நாடகா சம்மந்தப்பட்ட வழக்கு. கர்நாடகாவில் ஒரு மசூதியில் வந்து ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் எழுப்பப்படுது. அதுக்கு அகைன்ஸ்டா வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணப்படுது. அந்த வழக்கை வந்து அந்த நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை அப்பீல் பண்ணுற விதமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றாங்க.
இது வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த அப்பீல் கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அது எப்படி தப்பாகும், இன்னொரு மதத்தளத்துல வந்து இன்னொரு மதத்துக்குரிய ஒரு ஸ்லோகன் எழுப்புறது குற்றம் ஆகுமா, இது கிரிமினல் குற்றமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதாவது அந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுல குற்றம் கிடையாது, அது எங்க சொல்றோம் அப்படிங்கிறது தான் சர்ச்சையாகுது. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னு கேக்குது. இவங்க சொல்றாங்க சிசிடிவில 2 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேர் தான் சொன்னாங்கன்னு எப்படி இருக்குன்னு அது நிறைய சிக்கல் இருக்கு. ஆனாலும் நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்துங்கிறது ஒரு பெரிய ஒரு பல தரப்புலையும் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தின மாதிரி பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா அழகு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டிடிவி தினகரன் இவர் வந்து அதிமுகவை பாஜக கூட வந்து கூட்டணியில் சேர்ந்துருங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா திமுகங்கிற பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா நீங்க வந்து பாஜக கூட அணி சேர்றதான் சரியா இருக்கும், அதிமுக பலமாகணும்னா பாஜக கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பெரிய வினோதமா பார்க்கப்படுது. ஏன்னா இதே டிடிவி தினகரன் தான் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இது வந்து தானே வந்து அதிமுக வந்து இந்த மோசமான ஒரு முடிவை முன்னெடுக்குது அப்படின்னு ஒரு விமர்சிச்சிருந்தாரு. இன்னைக்கு அதே டிடிவி தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல இந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பா, அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கையில நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதை நீட்சியா இப்போ வந்து தலைகீழ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லப்பட்டாலும் இது வந்து ஒரு பெரிய வினோதமா பார்க்கப்படுது. பிருத்திவி இப்போ வந்து இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி எல்லாமா சட்டம் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து இப்படியும் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க மத்திய பிரதேசம். இப்போ மத்திய பிரதேசில் இண்டோர் மாவட்டத்தில் இந்த சட்டம் கொண்டு வர போறாங்க. அடுத்த ஜனவரியில் சட்டம் கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த யாசகம் கேட்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒழிக்கக்கூடிய திட்டமா. இந்த யாசகம் வந்து கோயில்லாம் வச்சு கேட்பாங்கல்ல, அவங்கள வந்து ஒழிக்க போறோம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்களா. எப்படி ஒழிக்க போறீங்கன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த கேள்வி வரும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்க போறீங்களா, அவங்களுக்கு உண்டான வசதிகளை கொடுக்க போறீங்களா, வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல கேள்வி வரும் இல்லையா. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாசகம் போடுவாங்கல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாசகர் கேட்போரிடம் யாரெல்லாம் யாசகம் போடுறாங்களோ அவங்கள கைது பண்ண போறோம். யாசகம் போட ஆள் இருந்தா தானே யாசகர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ எப்படி பண்ண போறாங்கன்னா அந்த கோயில்ல யாருன்னா போய் போடுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் பாட்டே இருப்பாங்க போட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர் வரும், 1000 பேருக்கு ஒரு போலீஸை போட முடியுமா, யாரு போடுறாங்க யாரு போடலன்னு சொல்ல முடியுமா. அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் யாசகம் போடுறாங்களோ அவங்கெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம். அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமேல் யாசகம் கேட்கறவங்களுக்கு வந்து யாரும் யாசகம் போட மாட்டாங்க, அந்த ஒரு பயம் வந்துடும். இது மூலியமா அவங்களை வந்து நம்ம ஒழிச்சு அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க போல. இது எப்படி தெரியுமா இருக்கு அழகு, நீங்க கேளுங்களேன். அந்த படத்துல வர மாதிரி தான். ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு ஜாதி சான்றிதழ் ஒழிச்சா ஜாதியை ஒழிச்சலாம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஈக்குவலா அது இருக்கு. அவங்களுக்கு எது மறுவாழ்வு கொடுத்து பிச்சை எடுக்காத நிலைக்கு கொண்டு போய் நீங்க உயர்த்துவீங்களா, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீங்களா? பிச்சை போடாம விட்டா அவங்க என்ன ஆவாங்க, அடுத்து பட்டினி கிடந்து சாக வேண்டியதான். இது எவ்வளவு மோசமான ஒரு பிச்சை போடுறவங்களை போய் பிடிப்பீங்க அப்படின்னா எப்படி அவங்களால ஒழிக்க முடியும்? நன்றி அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.